அண்மை செய்தி. பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அமைச்சர் DK சிவகுமார் கண்ணீர் சிந்திய அந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. பெங்களூரு துயரத்தில் DK சிவகுமார் கண்ணீர் சிந்தினார். செய்தியாளர் சந்திப்பின் போது கண்ணீர் சிந்திய கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். ஆர்சிபி IPL கோப்பையை வென்ற நிலையில் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட துயரத்தில் 11 பேர் சிக்கி உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரத்தில் அமைச்சர் DK சிவகுமார் கண்ணீர் சிந்தினார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். செய்தியாளர் சந்திப்பின் போது கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் கண்ணீர் சிந்தினார். அது தொடர்பான அண்மை தகவல்களை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். ಬೇರೆಯವರು ಎಣದ ಮೇಲೆ ರಾಜಕಾರಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕುಮಾರಸ್ವಾಮಿ BJP ಅವರೆಲ್ಲ ಎಣದ ಮೇಲೆ ಅವ್ರದ್ದು ವೃತ್ತಿ ಅದು. ಎಣದ ಮೇಲೆ ರಾಜಕೀಯ ಮೊದಲಿಂದನೂ ಅವರು ನಡ್ಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಿ ಕೊಡ್ತೀನಿ. ಅವ್ರವ್ರ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ಗಳಲ್ಲಿ ಏನೇನಾಯಿತು ಅಂತ ನಾನು ರಾಜಕಾರಣ ಅವ್ರ ಥರ ರಾಜಕಾರಣ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಬಟ್ ನನಗೆ ಐ ಆಮ್ ವರಿಡ್ ಅಬೌಟ್ ಆ ಪಾಪ ಮಕ್ಕಳು, ಆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಭಾಳ ನಾನು ನೋಡಿದೆ ಅಂತ 15 ವರ್ಷ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಈ ರೀತಿ ಆಗಿದ್ದು ಏನು 10 ಜನ ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲೇ. ಅದನ್ನು ಯಾವ ಫ್ಯಾಮಿಲಿನೂ ಡೈಜೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಪೊಲೀಸ್ ಕಮಿಷನರ್ ಅವರು ನನಗೆ ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ 10 ಮಿನಿಟ್ಸಲ್ಲಿ ಕ್ಲೋಸ್ ಮಾಡ್ಸೋಕ್ಕೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಇಮಿಡಿಯೇಟ್ ನಾನು ರಶ್ ಮಾಡಿದೆ ಅಲ್ಲಿಗೆ. ಪಾಪ ಅವ್ರು ಪೊಲೀಸ್ ಕಮಿಷನರ್ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ಈ ಥರ 1-2 ಏನೋ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಆಗಿದೆ, ಸ್ವಲ್ಪ ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ರಶ್ ಮಾಡಿ 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಮುಗಿಸೋಕ್ಕೆ ನೀವು ಏರ್ಪಾಟ್ ಮಾಡಿ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು. ಇದು ಬೇರೆಯವರು ಎಣದ ಮೇಲೆ ರಾಜಕಾರಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕುಮಾರಸ್ವಾಮಿ BJP ಅವರೆಲ್ಲ ಎಣದ ಮೇಲೆ ಅವ್ರದ್ದು ವೃತ್ತಿ ಅದು. ಎಣದ ಮೇಲೆ ರಾಜಕೀಯ ಮೊದಲಿಂದನೂ ಅವರು ನಡ್ಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಿ ಕೊಡ್ತೀನಿ. ಅವ್ರವ್ರ ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ಗಳಲ್ಲಿ ಏನೇನಾಯಿತು ಅಂತ ನಾನು ರಾಜಕಾರಣ ಅವ್ರ ಥರ ರಾಜಕಾರಣ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಬಟ್ ನನಗೆ ಐ ಆಮ್ ವರಿಡ್ ಅಬೌಟ್ ಆ ಪಾಪ ಮಕ್ಕಳು, ಆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಭಾಳ ನಾನು ನೋಡಿದೆ ಅಂತ 15 ವರ್ಷ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಈ ರೀತಿ ಆಗಿದ್ದು ಏನು 10 ಜನ ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ ನನ್ನ ಕಣ್ಣಲ್ಲೇ. ಅದನ್ನು ಯಾವ ಫ್ಯಾಮಿಲಿನೂ ಡೈಜೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಪೊಲೀಸ್ ಕಮಿಷನರ್ ಅವರು ನನಗೆ ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ 10 ಮಿನಿಟ್ಸಲ್ಲಿ ಕ್ಲೋಸ್ ಮಾಡ್ಸೋಕ್ಕೆ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಇಮಿಡಿಯೇಟ್ ನಾನು ರಶ್ ಮಾಡಿದೆ ಅಲ್ಲಿಗೆ. ಪಾಪ ಅವ್ರು ಪೊಲೀಸ್ ಕಮಿಷನರ್ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ಈ ಥರ 1-2 ಏನೋ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಆಗಿದೆ, ಸ್ವಲ್ಪ ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ರಶ್ ಮಾಡಿ 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಮುಗಿಸೋಕ್ಕೆ ನೀವು ಏರ್ಪಾಟ್ ಮಾಡಿ. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது நேற்று நடந்த நிகழ்வு மனதை மிகவும் காயப்படுத்திவிட்டதாக DK சிவகுமார் வேதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். நேற்று நடந்த அந்த ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது 11 பேர் தங்களுடைய இன்னுயிர்கள் நீத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வினோத், IPL தொடர்ல சாம்பியன் பட்டம் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடைய வெற்றி விழா கொண்டாட்டம் என்பது நேற்றைய தினம் பெங்களூருல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்துல நடத்துவதற்கு கர்நாடக அரசு முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார்கள். சரியாக 12 மணி நேரத்துல இதற்கான ஏற்பாடுகள் என்பது திட்டமிடப்பட்டு அதை செயல்படுத்தப்பட்ட நிலையில எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கைகளை விட மிக அதிக அளவுல ரசிகர்களுடைய வருகை இருந்ததன் காரணமாக ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மற்றும் கூட்ட நெரிசல்ல சிக்கி 11 ரசிகர்கள் உயிரிழந்தார்கள். இதில் சிலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவார்கள். 11 பேர் உயிரிழந்த நிலையில 50க்கும் மேற்பட்டோர் பல்வேறு காயங்களோடு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பாக ஏற்கனவே நீதித்துறை விசாரணைக்கு கர்நாடக அரசு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரங்கள் குறித்து சற்று நேரத்திற்கு முன்பாக பெங்களூரோட கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் DK சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த விவகாரத்துல அரசியல் செய்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் என்று முதல்ல பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு நாம் நிர்வாக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலில் நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல இறந்தவர்களுடைய உடல்களை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள். அவர்கள் அரசியல் செய்து கொள்ளட்டும். ஆனால் நேற்று நடந்த நிகழ்வு என்பது தன்னை மனதளவில் மிகவும் பாதித்திருக்கிறது என்றும் நேற்று இரவெல்லாம் தூக்கம் துளி கூட இல்லை என்பதையும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக இந்த நிகழ்வுகள் குறித்து கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் பேசும்போது அவர் கண்ணீர் விட்ட அழுத காட்சிகளும் செய்தியாளர் சந்திக்கும் போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவை தவிர இந்த நிகழ்வுகள் குறித்து கர்நாடக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அதே போல ஸ்டேடியத்தினுடைய முக்கியமான அதிகாரிகளோடு விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கத்தை கர்நாடக அரசு பெற்று யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை
எடுக்கப்படும் என்றும், அப்பாவி குழந்தைகள் மற்றும் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தன்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். ஒரு பக்கம் கர்நாடக பெருந்தேரம் தொடர்பாக இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றத்துல தானாக முன்வந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் பதிவு செய்யக்கூடிய வழக்கு விசாரணை நடைபெற இருக்கக்கூடிய நிலையிலே கர்நாடக அரசு தரப்பிலும் ஏற்கனவே விளக்கம் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து செய்தியாளர் சந்திப்பின் போது டி கே சிவகுமார் விளக்கம் அளித்திருப்பது இந்த குறிப்பிடத்தக்க ஒன்று. வினோத், அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.